ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா எல்ஐகேலேருந்து தான் பார்க்க போகிறோம். லைக் எப்போ ரிலீஸ் ஆகும்? எல்ஐகே எப்போ ரிலீஸ் ஆகும்? ஸோ டேரக்டர் விக்னேஷ் சிவனுடைய டேரக்ஷனில் நம்ம அனிருத் அவருடைய மியூசிக்கில் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி செட்டி, எஸ்ஜே சூர்யா, சீமான் இவங்களாம் நடிச்சிருக்க படம் தான் வந்துட்டு எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ படத்தோட ரிலீஸ் டேட் அப்படியே வந்து தள்ளி தள்ளி வந்து போய்கிட்டு இருந்தது இல்லையா. இப்போ வந்துட்டு ரிலீஸ் டேட் அப்படின்றத லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோ மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது பயங்கர ஃபன்ஃபில்டாக வந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு பிரதீப் அவர்கள் இருந்தார், நம்ம அனிருத் அவர்கள் இருந்தார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் இந்த ரோபோட்டிக்ஸ், அடுத்த 2050 இந்த உலகம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு படம்ன்றனால ஆப்போசிட்டில் ஒரு ரோபோட் ஒன்று வச்சுக்கிட்டு இந்தக்கிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2026 சிஎம் யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு பெருசாக அது வந்து ஒன்றும் சொல்லாது. அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த வருஷம் சிஎஸ்கே யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரதீப் மறுபடியும் வந்துட்டு எல்ஐகே எப்போ ரிலீஸ் அப்படின்றத சொல்லணுன்னே ஏப்ரல் 10 அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஏப்ரல் 10ன்றதை சொல்லு அப்படின்னோடனே 2026 அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடும். ஸோ இவங்களுக்குள்ள வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் விக்னேஷ் சிவன் வந்துட்டு ஜாயின் பண்ணுவார் இந்த கேங்கில். ஸோ என்னப்பா படத்தோட ரிலீஸ் டேட் வந்துட்டு வச்சிட்டியா, ஸோ வந்துட்டு ஸ்டோரிலாம் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனிருத் கேட்பார். உடனே விக்னேஷ் சிவன் ஆமாங்க ரிலீஸ் டேட் வந்துட்டு வச்சாச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஒன்று உள்ளே வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ்லாம் நிறையா இருக்குது, சிஜிலாம் நிறையா இருக்குன்றனாலே பேசிக்காகவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மாதிரி டிலே ஆகுமா, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு விக்னேஷ் சிவன் சொல்லுவார். ஸோ ஏன்னா வந்துட்டு இதில் வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்னு வந்து விக்னேஷ் சிவன் சொன்னோன்னே அனிருத் அவர்கள் நம்ம தான் நார்மல் பீப்புளே இல்லையே விக்கி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபன்ஃபுல்டான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் டேட்டுமே வந்து லாக் பண்ணிட்டாங்க ஏப்ரல் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் தேட்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எல்ஐகேலேருந்து அப்டேட் ஆனது வரும். ஸோ தொடர்ந்து பிரதீப் அவர்கள் ஹிட் கொடுத்துட்ருக்காரு. இந்த படம் அவருக்கு எப்படி அமையுது அப்படின்றதையும் வந்து பார்க்கணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.